வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிட்டி சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஸ்பைசியான பிரெட் சில்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சிட்டி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பிரெட் சில்லி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 6 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்ச அந்த பிரெட் ஸ்லைசஸ் எல்லாத்தையுமே நம்ம நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த ஸ்பைசி பிரெட் சில்லி பார்த்திங்கன்னா நீங்கள் ஈவினிங் நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பிரெட் பீசஸ் எல்லா பக்கமே நல்லா டோஸ்ட் ஆகணும். ஸோ நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி திருப்பி விட்டு திரும்பவும் நல்லா இந்த மாதிரியே டாஸ் பண்ணிக்கலாம். பிரெட் பீசஸ் எல்லாமே நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சில்லி செய்ய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து 2 பெரிய வெங்காயம் இதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை பண்ணும்போதே பொடியாக கட் பண்ணி வச்ச 1 ஸ்பூன் அளவு இஞ்சி, 1 ஸ்பூன் அளவு பூண்டு, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, இது எல்லாமே நம்ம நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணால் தான் நமக்கு சில்லி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய அளவு தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம 2 வெங்காயத்துக்கு 2 தக்காளி கரெக்டாக இருக்கும். இதையுமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம போட்ட தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா குக் ஆகணும். இதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட மசாலாஸோட ராஸ்மெல் எல்லாம் கம்ப்ளீட்டாக போய் எண்ணெய் நல்லா மேலே ஸ்ப்ளிட் ஆகி வந்துருச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவு சோயா சாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபைனலாக ஒரு கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம ஃபைனலாக தான் ஆட் பண்ணணும், இல்லைனா ஓவர் குக் ஆகிடும். ஸோ கடைசியாக நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு கிரேவி ரொம்ப பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி வச்ச அந்த பிரெட் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி எல்லாமே நம்ம அந்த பிரெட் பீசஸில் கோட் ஆகிற மாதிரி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கவே நமக்கு ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக இது நீங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்பைசி பிரெட் சில்லி ரொம்ப சூடாக சுவையாக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம் கிட்ஸுக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பைசி பிரெட் சில்லி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஒரு டைமாவது நீங்கள் வீட்டில் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். டெய்லி நம்ம இட்லி தோசைன்னு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் போர் அடிச்சிருக்கோம். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பைசியாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி நீங்களும் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இது அறுசுவையின் திறவுகோல்.